மமிதா பஜி தான் இந்த படத்தில் ஜனநாயகன் படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படம் வந்து பகவத்கீதையோட ரீமேக்கு. மமிதா பஜி உட்காந்து சொல்கிறாங்க, இல்லை நான் அவர்கிட்ட கேட்டேன், இல்லை அதெல்லாம் இல்லை, அரசியல் ஒன்றும் சரியில்லைன்னா நான் மறுபடியும் நடிக்க வந்துடுன்றார். அங்கே உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர் மாலிக்கை கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், இதை வந்து ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி ஓவராலாக நடத்திடுவோம். அதில் விஜயவே பாட விட்டோம், சும்மாவே அவர் பாடுவார், இதில் விஜயும் பாடிட்டார் அப்படின்னா அதெல்லாம் வச்சு உழப்பி ஒரு ஃபங்க்ஷன் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய 80,000 1 லட்சம் பேர் உட்காரக்கூடிய அளவில் இருக்கிற ஒரு ஸ்டேடியம். இப்போவே மலேசியாவில் கிட்டத்தட்ட வெள்ளி விழாவை தாண்டி 300 நாட்கள் ஓடக்கூடிய இந்திய படத்தை வச்சிருக்கிற முதல் இந்திய நடிகராக அன்று ரஜினிகாந்த் அவர்கள் பார்க்கப்பட்டார். நிறைய நடிகர்கள்லாம் வராங்கிற மாதிரி. யார் விஜய் படத்துக்கு விஜய் இப்போ கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம் ஆகுது சார். ஒரு நடிகன், பேர் தெரிஞ்ச நடிகன் அங்கே போய் சேர்ந்துருக்கானா சேரல. இவ்வளவு தூரம் திமுக போன்ற கட்சிகளை எதிர்த்து பேசுகிறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் அவரால் ஒரு ஆடியோ லான்ச்சை கூட நடத்த முடியல அப்படின்ற ஒரு கேள்வி எழாமல் இல்லை. உங்கள் ஃபங்க்ஷனையே இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே ஒழுங்காக ஒரு நடைமுறைப்படுத்தி ஒரு நெறிமுறைகளோடு ஒரு ஆர்கனைஸ்டாக நடத்த தெரியல அப்படின்னா அதுக்கு பயந்து நீங்கள் இன்றைக்கி மலேசியாவில் போய் நடத்துகிற ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் நாளைக்கு வந்து எப்படி நீங்கள் சிஎம்மாக நாளைக்கு ஓட்டு கேட்க போவீங்க? இங்கே உள்ள எதிர்கட்சிகள், அங்கே உள்ள எதிர்கட்சிகளில் சின்ன சின்ன சோசியல் மீடியா பதிவுகள்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. என்னென்னா இவங்க ஏற்கனவே அங்கேயே குரங்கு சட்டை பண்ணி அங்கேயே இருக்கிறவங்க அப்புறம் கொண்டுப்பட்டவனு, அதே மாதிரி இங்கேயும் இப்போ நடக்காதுன்றது என்ன கேள்வி? இவ்வளவுதான் விஜய் அவருடைய ஆடியோ லான்ச் முடிஞ்சதுக்கப்புறம் படம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிய பராசக்தி கூட கிளாஷ். இப்போவே ரெட் ஜெயண்ட் வந்து 90% தேட்டர்களை வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டான். ஆனால் நேஷனல் டைரக்டர்ஸ் கூட கதை கேட்க ஆரம்பிச்சிட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வீடியோவில் வந்து ஜனநாயகம் அந்த படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் வைக்க போகிறதா வந்து ஒரு டாக் வெளியே வந்திருக்கு. அதுக்கான வீடியோவும் வந்து வெளியே விட்டுருக்காங்க அந்த படத்துடைய குழு. ஸோ அது சம்மந்தமாக எந்த மாதிரிலாம் நடக்க போகுது, இது வந்து அதாவது ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி இருக்க போதா இல்லை எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கூட சினிமா விமர்சகர் திரு சத்யம் சார் அவர் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். விஜய் சாருடைய கடைசி படம் ஜனநாயகன், இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து தமிழ்நாட்டில் வைக்காமல் மலேசியாவில் போய் வைக்கிறாங்க. ஃபஸ்ட் இதுவே ஏன் தமிழ்நாட்டில் வைக்கல மலேசியாவுக்கு போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று எல்லாத்துக்குமே வருது. ஸோ இது எதனால் அந்த முடிவு எடுத்தாங்க? ஃபஸ்ட்டு அவருடைய கடைசி படமாக என்னன்னே தெரியல. அவரே மமிதா பஜியில் சொல்லியிருக்கார், இது என் கடைசி படம் கிடையாது, பார்ப்பேன், அரசியலுக்கு போயிட்டு அங்கே ஒன்றும் இல்லைன்னா மறுபடியும் நடிக்க வந்துடும் அப்படின்ட்டுருக்கார். ஸோ அதனால் அதாவது அவருடைய கடைசி படம்ன்ற அந்த ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி அது மூலிமா டிக்கெட்டை விற்கலான்னு பார்க்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அங்கே கிட்டத்தட்ட 6,500 ஒரு லெவல் 1 எனக்கு தெரிய மலேசியன் ரிங்கிட்ஸில் 299 ரிங்கிட்ஸு, அது ஒரு லெவல் 1ன்னு வச்சுருக்காங்க. கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்க்கலாம் போல். அப்புறம் லெவல் 2 4,000 ஒரு டிக்கெட் இருக்குது, 199 ரிங்கிட்ஸு. அப்புறம் லெவல் 3 99 ரிங்கிட்ஸில் 3 லெவல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் விஐபி சீட்டு, எம்ஐபி சீட் இருக்குது. அப்புறம் ஆர்டிஸ்ட் உட்காரதுக்கான இடங்கள்லாம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80,000 பேர்லேருந்து 1 லட்சம் பேர் வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க. முதல்ல டிக்கெட்டுகள் அவ்வளோ விற்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா மலேசியாவுக்கும் விஜய்க்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் 1978 பிரியான்னு ஒரு படம் வந்தது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த, அம்பரீஷ் அவர்களும் நடித்த. எனக்கு தெரிய இப்போ அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த பாகுபலி போன்ற படங்கள்லாம் வந்து பைலிங்குவலில் டைரக்ட் பண்ணாங்கன்னு. ஆனால் 1978 சுஜாதா கதைவசனத்தில் எஸ்பி முத்துராமன் அவர்கள் வந்து தலைவர் ரஜினிகாந்தை வச்சு பிரியான்னு ஒரு படம் இயக்குனார். அந்த படம் பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் கன்னடாவில் 2 மொழியிலும் எடுத்தாங்க. ஸோ எடுக்கும் பொழுது இப்போ சொல்கிறாங்க இல்லையா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லா நடிகர் ஹீரோகளையும் வச்சு கேமியோ வர வச்சு அதை வச்சு படத்தை விட்றாரு. அப்போவே இதெல்லாம் பண்ணிட்டார். இவனுக்குலாம் தெரியாது, இதெல்லாம் சின்ன சின்ன குட்டி குஞ்சான்ஸ், இவங்களுக்கு தெரியாது. அப்போவே பார்த்திங்கன்னா அம்பரீஷும் இவரையும் வச்சு அந்த படம் வந்து எனக்கு தெரியும் டிசம்பர் மாதம் 1977 டிசம்பர் மாதத்தில் தமிழில் ரிலீஸ் ஆகும், ஜனவரி மாதத்தில் கன்னடத்தில் ரிலீஸ் ஆகும். படம் பிளாஸ்ட்டு, ஹிட்டுனா அவ்வளோ பெரிய பிளாஸ்ட்டு. அந்த படத்தில் வந்து ஒரு முஸ்லீம் பெண்மணி, அவங்க மலாய் தமிழ் பேசக்கூடிய ஒரு பெண்மணி சிங்கப்பூரில் இருப்பாங்க. இவர் வந்து ஸ்ரீதேவிக்காக அது ஒரு லாயர். அவர் ஸ்ரீதேவியை பாதுகாக்கணுன்றதுக்காண்டி சிங்கப்பூர் போகும்பொழுது இந்த மலாய் தமிழ் பெண் மேலே இவருக்கு ஒரு காதல் வரும். பாட்டுலாம் இருக்கும், செம்ம பாட்டு, எல்லாம் இளையராஜா பாட்டு எல்லாமே ஹிட்டு. அப்படி ஒரு வைப்பு. ஏறக்குறைய 1978 பிரியா படம் பிடிக்காதவங்களே யாரும் கிடையாது. பிரியா ரஜினிகாந்தை குறிப்பாக பிடிக்காத ஆளுங்களே கிடையாதுன்ற மாதிரி ஒரு அதில் பாடல் கூட ஒரு விசித்திரமான பாடல் வரிகளோட டிஃப்ரெண்ட்டாக அதோட ரெக்கார்டிங் மாடலே அப்போ உள்ள டெக்னாலஜியில் புதிய ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணார் இளையராஜா அவர்கள்.
ஸோ அது ஒரு ஹிட்டு. படம் மலேசியாவில் 300 நாள் ஓடிச்சு, ரைட்டுங்களா? படம் மலேசியாவில் ஏறக்குறைய 6 தேட்டருக்கு மேலே 300 நாள் ஓடிச்சு. அப்போவே மலேசியாவில் கிட்டத்தட்ட வெள்ளி விழாவை தாண்டி 300 நாட்கள் ஓடக்கூடிய இந்திய படத்தை வச்சிருக்கிற முதல் இந்திய நடிகராக அன்று ரஜினிகாந்த் அவர்கள் பார்க்கப்பட்டார். ஸோ மலேசியாவில் ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ண படம் பிரியா. அதில் எந்த மாற்றுக்கிறது இன்றைக்கி இவங்க வந்து இந்த ஆடியோ லஞ்சு இதெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த விதை போட்டவர் அவர் தான். பல என்ன சொல்கிறது கண்ட்ரீஸுக்கு அவர் தான் விதை போட்டார்னு வைக்கலாம். குறிப்பாக மலேசியா வந்து அவருடைய கோட்டை. அதோடைய பீக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபாலியில் தெரிஞ்சிருக்கும். கபாலியில் நம்ம இப்போ இங்கே நீங்கள் இப்போ விஜய் போனார்னா திருச்சி ஏர்போர்ட்டை உடைக்கிறானுங்க, அப்புறம் கரூரை உடைக்கிறானுங்க, அப்புறம் நாமக்கல் உடைக்கிறானுங்க, ரோடை பூரா உடச்சி நாசம் பண்ணுறானு இல்லையா. இந்த மாதிரி ரோட் ஷோவை மலேசியாலே பண்ணவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி. நான் சொல்கிறது இப்போ இல்லை, கபாலி அது ஜியோ இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வீடியோ வரும். அப்போவே யூடியூப்பில் அதெல்லாம் வீடியோ வரும், ஃபோனில் ஃபேஸ்புக்கெலாம் வாங்கன்னு எடுத்து வீடியோ போட்டுட்ருப்பான். அங்கேயே ரோட் ஷோ பண்ணிவிட்டு அங்கேயே ஏர்போர்ட்லேருந்து அதுலேருந்து அவரை கூட்டு போகிறதா இருக்கட்டும். அதுக்கு முன்னாடிலாம் எந்த நடிகருக்கும், நான் சொல்கிறது இந்திய நடிகர்களுக்கே யாருக்கும் பெருசாக கிடையாது. ஆர்கனைஸ்டான கூட்டங்கள் வேணால் இருந்திருக்கும், அங்கங்கே 1-2 இருக்கும். அன்ஆர்கனைஸ்டாக மக்கள் தன்னெழுச்சியாக வந்து ஒரு நடிகனை பார்க்கணுன்றதுக்காண்டி இவர் ஷூட்டிங் போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, ஹோட்டலுக்கு போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, ஏர்போர்ட்டுக்கு போகும்போதெல்லாம் அழுவானுங்க. அவர் கிளம்பி மலேசியா விட்டு போகிறான்றதுலாம் கிட்டத்தட்ட 24 நாளாக நம்ம தான் ஷூட்டிங். 24 நாளும் மலேசியா பூரா கொந்தளிச்சுது. மாறாக முஜிப் ரஹ்மான் சொல்லி நினைக்கிறேன், அந்த கபாலியை வந்து இங்கே சென்னையில் வந்து போயஸ் கார்டனில் தலைவர் வீட்டில் உட்காந்து, மலேசியன் பிரதமர் உட்காந்து தலைவர் வீட்டில் உட்காந்து படம் பார்த்துட்டு போனார் கபாலி. அது இல்லாமல் மலேசியாவுடைய பிரதமர் வந்து பார்க்குறதும், மலேசியாவில் போயிட்டு இவர் பிரசிடென்ட்ஸை அது இதுன்னு பார்க்குறதும், மலேசியாவோட ஹைகமாண்டர் இதுன்னு பார்க்குறது வந்து கம்ப்ளீட்டாக மலேசியாவே தலைவரோட கண்ட்ரோல் தான். எப்போ 78லேருந்து 2016, இப்போவும் அப்படி தான். 2016 அதோட ஒரு பீக்குக்கு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தலை அஜித் அவர்கள் ஏறக்குறைய பில்லா வச்சு மொத்த மலேசியாவும் தன்னுடைய கோட்டையாக மாற்றிட்டார். இப்போ விஜய்க்கு இந்த மாலிக் ஸ்ட்ரீம் கார்பரேஷன்னு இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறாங்களே மலேசியாவில், இவங்க தெரிய வந்ததே, அதாவது மாலிக் ஸ்ட்ரீம் கார்பரேஷன் ஒரு குரூப் இருக்கிறாங்க, இவனோட எக்ஸிஸ்டன்ஸ் தெரிய வந்தது காரணமே தலை அஜித் அவர்கள் தான். அவர் கிட்டத்தட்ட அவருடைய அவர் வந்து ஒரு தத்தோன்றது ஒரு பட்டம், மலேசியாவில் கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம். அந்த பட்டம் வாங்கினவர் தான் அந்த மாலிக் ஸ்ட்ரீம் கார்பரேஷனுடைய ஓனர். அவர் அஜித்துடைய ஃபேன்னு அவரே சொல்லி வீடியோக்கள் டிக்டாக்கெல்லாம் போட்டு வரலாறுலாம் இருக்குது. ஸோ அவர் அஜித்தினுடைய ஃபேன். இப்போ இதுக்கு நடுவில் விஜய்க்கு எங்கடா மலேசியாவில் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எங்கடா இங்கே ஒரு 6000-7000 பேர் கூட்டினாலே பிரச்சனையாகும், பஞ்சாயத்தாகும், அடி வாங்குவானுங்க, மூஞ்சில் குத்து வாங்குவானுங்க, வெளியே வருவானுங்க, ஆடியோ லஞ்சுன்னு போவானுங்க, போய் அடி வாங்கி போலீஸ்ட்டை வாங்கிட்டு வெளில வரதான் இவனோட வேலையாக இருக்கும். 6000 பேர் வர சொன்னால் 6000 பேர் வரமாட்டாங்க. டிக்கெட் அடித்து பிரிண்ட் போட்டு வெளியில் 5000-10,000 விற்பானுங்க. விற்றுட்டு அதை எடுத்துகிட்டு வரவங்க நான் வாங்கி காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் அப்படி இப்படி அவன் சண்டைக்கு நிற்பான். இதெல்லாம் பார்த்துருக்கோம். இங்கே எங்கடா 1,00,000 பேர் எங்கடா கூட்ட போகிறாங்க அப்படின்னு பார்த்தா முதலாக இது ஆடியோ லான்ச் அங்கே தான் வைக்கணும். ஏன்னா சென்னையில் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கே போட்டாலும் அவருக்கு ஒரு த்ரெட் இருக்குது. இன்றைக்கி அவருடைய அரசியலுக்கே பாதிப்பாக இருக்கணும். ஏன்னா அந்த பசங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க. தற்குறின்னு கூப்பிடக்கூடாது, ஆச்சரியக்குறின்னு எங்களை கூப்பிடுங்கன்றாங்க. சரி, ஆச்சரியக்குறினே கூப்பிட்டு போவோம். இந்த ஆச்சரியக்குறிகள் எப்படின்னா சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஒரு இடத்துக்கு வாங்கடா ஒழுங்காக வந்துட்டு போங்கன்னா போக மாட்டாங்க. அன்றைக்கி பார்த்தா இங்கே சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம், இந்த எஸ்ஐஆர்னு ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது ஒரு ஆர்ப்பாட்டம். இந்த யார் தலைமை அப்படின்னா ஆதவர்ஜனாவும் புஷி ஆனந்த் அவர்களும் தலைமை. அங்கேயும் போய் பொதுச்சத்தை பூரா உடச்சி போட்டு, எப்போ கரூர் சம்பவம் முடிஞ்சுக்கிட்டு 40-45 நாள் கழிச்சு அங்கேயும் போய் உடச்சி போட்டு எஃப்ஐஆர் எத்தனை பேருக்கு மேலே 850 பேருக்கு மேலே எஃப்ஐஆர், புஷி ஆனந்த் மேலே எஃப்ஐஆர், ஆதவர்ஜனா மேலே மறுபடியும் இந்த சம்பவத்துக்கு எஃப்ஐஆர் போட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எங்கே போனாலும் இவனுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. அன்றைக்கி கிட்டத்தட்ட 50 நாள் ஒரு 2 மாதம் கழிச்சு, இத்தனைக்கும் நான் வெளியில் வந்தால் பிரச்சனை, நான் ஒரு 2000 பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு ஹாலுக்குள்ளே சுங்குவார் சத்திரத்தில் ஜேபிஆருடைய அந்த காலேஜ் மரிய வில்சன் இருக்கார் இல்லையா, அவர் அந்த கட்சியில் தான் இருக்கார், அவருடைய காலேஜில் 2000 பேருக்கு கோடு அனுப்பி QR கோடு அனுப்பி இந்த ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லி உள்ளே வர சொல்கிறாங்க. சரி, அதை ஸ்கேன் பண்ணி நாங்கள் உள்ளே வந்துடுறோம். அப்போ அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்காக 5 நாள் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு 5 நாள் லீவ். எதுக்கு? விஜய் விழா நடத்துறதுக்காக. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தற்குறித்தனம். இவங்கள ஆச்சரியக்குறி தான் கூப்பிடுறாங்க. சரி, ஆச்சரியக்குறி அந்த உள்ளே வர்றாங்க இல்லையா எல்லாரும், அவங்க அதையும் மீறி உள்ளே வந்துடுவானுங்கன்னு காம்பவுண்டு சுவரை பூரா இதை ஸ்டீல் இது இருக்கு இல்லையா, மறைப்பு, ஸ்டீல் மறைப்பை வச்சு ஃபுல்லாக அடித்து கம்ப்ளீட்டாக மறைக்கிறாங்க. இதை மேலே ஏறி கூச்சி உள்ளே வந்துடுவானுங்க பூரா. அந்த மாதிரி பயம் வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயுமே இவங்கள அடக்க முடியல. இப்போ விஜயனாலே ஒன்றும் பண்ண முடியல. அவரும் சொல்லி பார்த்துட்டார், கெஞ்சி பார்த்துட்டார், ஒவ்வொரு தடவை அறிக்கை, அப்பா அம்மாவை கூப்பிட்டு வராதிங்க, குழந்தைங்கள கூப்பிட்டு வராதிங்க. அன்னைக்கு கூட எது அந்த காஞ்சிபுரம் ஃபங்க்ஷனில் குழந்தைகளை கூப்பிட்டு வந்துட்டு எங்களை உள்ளே அனுமதிக்க மாட்டாங்கன்னு அழுதுகிட்டே போகிறாளுங்க. அப்புறம் இவளை வச்சு என்னத்தை நம்ம பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது விஜய்க்கு.
தரப்பு மொத்தமே ஒரு பயப்படுது. அப்படின்றதுனால சென்னை இல்லை தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எங்கேயும் வேண்டாம், நம்ம மலேசியாவுக்கு போயிடுவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மலேசியா ஆடியோ லான்ச்சுன்றதும் மறுபடியும் எல்லா ட்ரெண்டுக்கும் உரிமை, எல்லா ட்ரெண்டுக்கும் சொந்தக்கார சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். மலேசியாவுடைய ஆடியோ லான்ச்சு எனக்கு இந்திரன் படம் ஆடியோ லான்ச்சு மலேசியாவில் தான் நடந்தது. அந்த மாதிரி அந்த பாணியில் இவங்க ஆடியோ லான்ச் பண்ணிடலான்னு போயிருக்கிறாங்க. ஆடியோ லான்ச் பண்ணிடலான்னு போகும்பொழுது அப்போ கேவிஎன்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். இப்போது மலேசியாவில் எத்தனை பேர் வருவாங்க என்ன ஏது அப்படின்றது தன்னிச்சையாக வரணும். இப்போ இங்கேயே தன்னிச்சையாக வந்துடுவாங்க, வாடானா வந்துடுவாங்க. ஏன்னா இப்போ பிஆருக்கே அவ்வளோ கூட்டம் கூடுது. பிஆரே வந்து பார்த்திங்கன்னா நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை ஃபில் பண்ணுற அளவுக்கு பிரதீப் ரங்கநாதனுக்கே ஒரு சக்தி இருக்கும் பொழுது எஸ்கே அவர்களுக்கெல்லாம் இன்னும் அதை மீறி டிக்கெட் இல்லாமல் அதே மாதிரி விஜய் படத்துக்கு எப்படி சண்டை நடக்குமோ அது மாதிரி வெளியில் நடந்துகிட்டு இருக்கு எஸ்கே படத்துக்குலாம். இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள் அமரன்லாம் பெரிய பிளாஸ்ட் வெளியில், நான்லாம் அங்கே இருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்தேன். அப்போ அப்படிங்கும்போது விஜய் இங்கே கூட்டிடுவார். ஆனால் மலேசியாவில் அவரை கூட்ட முடியுமா அப்படின்னா கூட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், பொதுவாக இந்த சிங்கப்பூர் மலேசியாவுக்குனே தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு ட்ரெண்ட் இருக்குது. என்னென்னா அங்கே போயிட்டு ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி நடத்திடுவாங்க. ஒரு கலை நிகழ்ச்சி, ஒரு ஆடலும் பாடலும் வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக அதை வச்சு டிக்கெட்டை போட்டு ஆளுகளில் உள்ளே இறக்கிடலாம் அப்படின்ற ஒரு ட்ரெண்டு இப்போ இல்லை. ஏறக்குறைய விஜயகாந்த் அவர்கள் காலத்திலேருந்தே, இன்னும் சொல்லப்போனால் அமரர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேருந்தே இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள்லாம் போய் நடிச்சிருக்காங்க. எஸ்எஸ்ஆர் அவர்கள், ஜெய்சங்கர் அவர்கள்லாம் நடித்து அதுலேருந்து கலெக்ஷன் எடுத்து வந்து இங்கே நடிகர் சங்கத்துக்காக செலவழிக்கிறது வைக்கிறது இதெல்லாம் ஒரு ட்ரெண்டு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் அதை ரொம்ப துணிஞ்சு ரொம்ப பெரிய அளவில் பண்ணார். 95 அவருக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அவர் இருக்கும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், கமலஹாசன் அவர்கள் கேள்வி கேட்குற மாதிரி, சின்ன இன்டர்வியூ பண்ணுற மாதிரி அது இதுன்னு பண்ணி சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அப்போ அது கலை நிகழ்ச்சி நடத்துறதுன்றது அங்கே ஒரு ட்ரெண்டு. ஸோ அதை வந்து நம்ம இதையும் மெர்ச் பண்ணிடுவோம். வெறும் ஆடியோ லான்ச்சுனா அங்கே ஒன்றும் சத்தம் இருக்காது பெருசாக. ஒன்றும் ஏற்கனவே இவர் இங்கே இருந்து ஏதாவது கூனார்னா அது அப்பப்போ நியூஸ் ஆகும். அங்கே போய் இவர் கூறது அங்கே எவன் பெருசாக. இப்போது தமிழ் அரசியல் வரலாறை பற்றி நீ பேசும்பொழுது தமிழ் அரசியலை பற்றி இங்கே உள்ள திமுக பற்றி சாடினா இங்கே இருக்கவனுக்கு தெரியும், அவன் கற்றுவான். அங்கே இருக்கவன் என்ன கத்த போகிறான், ஒன்றும் கத்த போகிறான். நீ அங்கே போய் எடப்பாடியாரை பற்றி பேசினாலும் சரி, யார் ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசினாலும் சரி, யாரும் உன்னை சீண்ட போகிறதில்ல. அப்போது இவரோட அரசியலும் இங்கே பெருசாக எடுக்காது. இவர் வழக்கம்போல் 2-3 கதையை சொல்லுவார். ரஜினிகாந்த் பாணியில் 2-3 கதையை சொல்லுவார். ஒரு இன்ட்ரோ எக்ஸிட் இதெல்லாம் இருக்கும், அது இருக்கும். அதுக்கு அப்போ அதில் பெருசாக வந்து சோட போயிடும், ஃபங்க்ஷன் வந்து பெருசாக எடுக்காது. அப்போ ஃபங்க்ஷனில் கூட்டத்தை கூட்டணும், ரெண்டாவது ஒரு பெரிய கலெக்ஷனையும் பார்த்துட்றான் அப்படின்னு கேவிஎன்னு ஒரு ஐடியா பண்ணுறான். அங்கே உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர் மாலிக்கை கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், இதை வந்து ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி ஓவராலாக நடத்திடுவோம். அதில் விஜயவே பாட விட்டோம், சும்மாவே அவர் பாடுவார், இதில் விஜயும் பாடிட்டார் அப்படின்னா அதெல்லாம் வச்சு உழப்பி ஒரு ஃபங்க்ஷன் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய 80,000 1 லட்சம் பேர் உட்காரக்கூடிய அளவில் இருக்கிற ஒரு ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியமும் புக் பண்ணியிருக்கிறாங்க. கான்செப்ட் மாதிரி பிளான் பண்ணுறாங்க. கான்செப்ட் தான். கிட்டத்தட்ட ஒரு 40 பாடல் பாட போகிறாங்க. எனக்கு தெரிய 40 பாடல் பாடுறதுன்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 200 நிமிஷம் அப்படிங்கும்போது 4-5 மணி நேரம் ஆயிரும். இதில் எனக்கு தெரிய விஜய் வரதுக்கு முன்னாடியே பாட ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் இடையில கொஞ்ச நாள் வந்துட்டு அதுக்கப்புறம் போனாலும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியில் இல்லை அவரை கடைசியாக பேச வைக்க போகிறாங்களா, நான் கூட்டத்தப்புறம் உட்கார வைக்கணும், அதனால் அவர் கடைசியில் தான் பேச வைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க போல். 40 பாடல்களுக்கு மேலே பாடுறாங்க போல இருக்குது. ஏற்கனவே ஆன்போர்டுன்னு இப்போ விஜய் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது யாரெல்லாம் பாடினாங்களோ எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. எஸ்பிபி சரண்லேருந்து, ஹரிஷ் ராகவேந்திராலேருந்து, ஹரிச்சரன்லேருந்து, அப்புறம் யோகிபிலேருந்து. யோகிபி மலேசியாக்கார அவர் கூப்பிட்டு தான் ஆகணும். யோகிபிலேருந்து வல்லவன் எல்லாரும் அவங்க ட்ரூப் மொத்தமே இறங்குது. அவங்க 2-3 பாட்டு பாட போகிறாங்க. அதுபோக மலேசிய பாடல்கள் ஒரு சில பாடல்கள் நல்லா அங்கே ஹிட்டாக ஓடிட்டு இருக்க பாடல், விஜய் அல்லாத பாடல்களும் பாட போகிறாங்க. மலாய் மொழியில் உள்ள பாடல்களை பாடுறதுக்கு சிங்கர்ஸையும் இறக்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மற்ற சைந்தவி இங்கே உள்ள மற்ற எல்லா டிக்கெட்டும் நிறைய நடிகர்கள்லாம் வராங்கிற மாதிரி. யார் விஜய் படத்துக்கு விஜய் இப்போது கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம் ஆகுது சார். ஒரு நடிகன், பேர் தெரிஞ்ச நடிகன் அங்கே போய் சேர்ந்துருக்கானா சேரல. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், லட்சிய நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரன் சொல்லுவாங்க. அவர் தான் வந்து இந்தியாவிலேயே முதல்ல எம்எல்ஏ ஆனவர். இந்தியாவிலேயே ஒரு நடிகன் முதலாக ஒரு அரசியல் பதவியை பெறுகிறான், ஆட்சி பதவியை பெறுகிறான், பொறுப்பை பெறுகிறான் அப்படின்னா அது எஸ்.எஸ். ராஜேந்திரன் தான். அவர் தான் இந்த பாணி ஆரம்பிச்சது. அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் தான். எம்ஜிஆர் அவர்கள் வரும்பொழுது ஏறக்குறைய 10% திரைத்துறையை 10% அதிமுக போய் சென்றாங்க, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் அம்மா ஜெயலலிதா அவர்கள் வரும்பொழுது ஏறக்குறைய ஒரு இங்கே விஜய்னு வரும்பொழுது எவனாவது போய் சந்தானம் பார்த்தா அந்த விஜய் ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட இருப்பாங்க தெரியுமா, ஒரு 4 பேர் அவங்க இருக்காங்க சார். அப்புறம் அந்த சவுந்தரபாண்டியன் ஒரு நடிகர் இருக்கார்ல, அவர் போய் சேர்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பேர் தெரிஞ்ச நடிகன் எவனாவது ஆமாம் நான் இருக்கேன், நான் போகிறேன், வைக்கிறேன்னு ஓரளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆனால் எவனாவது போயிருக்கானா ஒருத்தன் கூட போகல. மாறாக விஜய் அடிக்கிறானுங்க போட்டு. ஸோ அதனால் வந்து என் நடிகர்கள் பட்டாளமே போகுமானா 2-3 ஹீரோயின், அதுலேயும் குறிப்பாக அவங்க சொல்லுவாங்களே ஓட்டுவாங்க. நான் சொல்ல விரும்பலை, கீர்த்தி சுரேஷ், த்ரிஷா இந்த மாதிரி போனால் அது உண்டு. அப்படின்னா அந்த கமலஹாசன் பொண்ணை கூட்டு போவாங்க, அப்படிலாம் அமலாபாலை கூட்டு போவாங்க. இப்படியாவது 4 ஹீரோயினை போட்டு ஃபில்லப் பண்ணால் உண்டே வழியே. இங்கே ஒரு நடிகனும் தன்னிச்சையாக போகிறதுக்காக வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து அவங்க யாரையும் வளர்த்து விடலை. விஜய் 4 பேர் வளர்த்து விட்ருக்காங்க. விஜய் ஒரு 4 பேர் இன்றைக்கி இப்போ இருக்கார். ஒரு எஸ்கே படத்துக்கு இவர் போய் ஒரு கேமியா கொடுக்க வேண்டியதானே? ஒரு யாரே ஒருத்தனை போய் வளர்த்து விட்டார். இல்லை யாரை ஒன்றும் இல்லை, ஒருத்தன் படம் ரிலீஸ் ஆகுது, அதை பற்றி ஒரு ட்வீட் பண்ண வேண்டியதானே?
இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு படத்துக்கும் தேடி தேடி ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காரு. எவ்வளோலாம் நல்ல படம்னு வச்சுருக்கானோ எல்லா படத்துக்கும் ட்வீட் வாங்காதனே இல்லை, ஃபோன் பண்ணி வாழ்த்து வாங்காதனே இல்லை. ஒவ்வொருத்தரும் அதவே ஒரு ட்ரெண்ட் ஆகி அதை வச்சே மார்க்கெட்டிங் பண்ணால் பார்த்துருக்கீங்களா? விஜய் யாருக்காவது பெருசாக பெரிய அளவில் அதை பண்ணுறாரு. இந்த விஜய்க்கு இப்போதைக்கு அவர் வாழ்க்கையிலே இல்லாத ஒரு ஹைப்பை கொடுத்து வந்த படம் இல்லையோ, படம் ரிசல்ட்டு வேறு, ஆனால் வந்த படம் அவர் ராக்கி பிக்சர்ஸ், ராக்கி ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு யார் லோகேஷன் ஒரு படம், அந்த படத்துக்கு ஒரு பிரமோ ஏதோ ஒன்று கொடுக்க வேண்டியதானே. ஏதோ அந்த படத்தை பேசி இல்லை பார்த்துட்டு வாழ்த்து தெரிவிக்கல. SRK ஷாருக் கான் வந்து விஜய் படத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். ஆஹா சூப்பராக நல்ல பெருசாக போயிட்டுருக்கு அப்படி இப்படின்னு விஜய் படத்துக்கு லியோ படத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். அதை தெரிவித்ததுனால இவர் வந்து அட்லியினுடைய படம் இருக்கு இல்லையா, ஷாருக் கான் படத்துக்கு அதை ரீட்வீட் பண்ணுவாப்புல. இவ்வளோதான். இந்த அளவுக்கு தான் விஜய் யாரையும் வளர்த்து விடாதனால இவங்கெல்லாம் ஒரு கவினோ ஒரு மணிகண்டனோ அப்படிலாம் வேறு யாருமோ போனால் நல்லாயிருக்கும். ஓகே, அவங்கெல்லாம் போய் மேலே ஏறி பேசினானுங்க வச்சானுங்க, தளபதி இது பண்ணாரு அது பண்ணாருன்னு சொன்னானுங்க வச்சானுங்கன்னா நல்லாயிருக்கும். யாரும் போகல. அந்த படத்தில் நடிக்கிற அந்த குரு ஆட்டோமேட்டிக்காக மேலே போய் இவர் தான் உச்சத்தில் இருக்கார், அது அவங்களுக்குலாம் ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க போல. இவர் தான் உச்சத்தில் இருக்கார், இவர் தான் இந்தியாவிலே பெரிய நடிகை, இவர் தான் இந்தியாவில் சம்பளம் வாங்குறாரு, அதை உதறிட்டு இன்றைக்கி அரசியலுக்கு வர போகிறாருன்னு அதே இந்த தேஞ்சு போன ரெக்கார்டை ஓட்ட போகிறாங்க. அது மலேசியாவில் எப்போ இங்கே ஓட்டுவாங்க, அப்போ மலேசியாவில் போய் ஓட்ட போகிறானுங்க. இவங்க மாறி இவங்க சுற்றி வர போகிறானுங்க. அது போக இவர் எழுந்திரிச்சு வழக்கம் போல் நதி ஓடுது, மெதுவாக ஓடுது, அமைதியாக ஓடுது, எல்லோரும் அமைதியாக இருங்க அது இதுன்னு வழக்கம் போல் ஏதாவது கதையை சொல்லிட்டு இறங்க போகிறாரு. பாட்டை கேட்குறதுக்கு மலேசியாக்காரன் போகிறான் கூட போகிறான். இருந்தாலும் 50,000 டிக்கெட்டுக்கு மேலே விற்க முடியுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனாலும் மாலிக் ஸ்ட்ரீம் கார்பரேஷன் அப்படின்னா அவனுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குது. அங்கே பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு குரூப்பு. ஸோ அவன் இயல்பாகவே அவன் ஒரு 20,000 டிக்கெட்டை வாங்கினதாகவும் அவன் அந்த 20,000 டிக்கெட்டை எப்படியும் அவன் சப்ளை பண்ணிக்கிறதாகவும் அவன் பேசிக்கிட்டான். ஆக இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸுக்கு மீறி அவன் அந்த ஆடியோ லான்ச்சுக்கும் செலவு பண்ண போகிறான், ஆடியோ லான்ச் டிக்கெட்டுக்கும் செலவு பண்ண போகிறான். யார்? மாலிக் ஸ்ட்ரீம். அதெல்லாம் அந்த படம் வந்து ஈட்டி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இந்த படம் மலேசியாவில் நல்லா ஓடி, ஏன்னா இப்படி கலகலகலான்னு ஒரு இது கிளம்பும்போது அது என்னென்னு பார்க்க போயிடுவாங்க. அதனால் மலேசியாவில் நல்லா ஓடிடும், அதனால் அவனுடைய காஸ்ட்டை ரெக்கவர் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி இருக்குது. மோரோவர் பார்த்திங்க அப்படின்னா இது தமிழ்நாட்டில் நடக்கலை. தமிழ்நாட்டில் இங்கே இப்போது இவ்வளோ தூரம் திமுக போன்ற கட்சிகளை எதிர்த்து பேசுகிறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் அவரால் ஒரு ஆடியோ லான்ச்சை கூட நடத்த முடியல அப்படின்ற ஒரு கேள்வி எழாமல் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மாதிரி 72 அவர் அதிமுகன்ற திமுகலேருந்து பிரிஞ்சு வந்து அதிமுக கட்சி ஆரம்பிக்கும் பொழுது மவுண்ட் ரோடில் ஒரு கூட்டம் போடுறாரு. அந்த கூட்டம் கிட்டத்தட்ட இப்போ ஃபோட்டோஸ்லாம் அங்கங்கே இருக்கும். நீங்கள் அவர் மேலேருந்து கை காட்டுவார், ரெட்டைலை காட்டும் பொழுது அவ்வளவு கூட்டம் இருக்கும் மவுண்ட் ரோடில். அந்த முச்சந்தியில் அது ஒரு 3 ரோடுகள் இணையிற இடம், வாலாஜா ரோடு. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் அந்த சட்டமன்றம் இருக்குது, பழைய இப்போ சட்டமன்றமாக இருந்து இப்போ ஹாஸ்பிட்டலாக இருக்குது, ராஜாஜி ஹாஸ்பிட்டலாக இருக்குது. அந்த ஒரு 3 ரோடு இணையிற இடம் கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு உண்டான்னு அப்போவே சொல்லுவாங்க. அப்போ கூட ஒரு கேஷுவாலிட்டி இல்லாமல் எல்லோரும் வெளியில் வந்தாங்க. அதுதான் அதில். அதே மாதிரி 72 ஒரு தேர்தல் பை எலெக்ஷன் ஒன்று அறிவிக்கிறாங்க திண்டுக்கல்ல. அந்த பை எலெக்ஷன் வந்து திண்டுக்கல்ல 73 அதிமுக தான் ஜெயிக்குது. ஒரு புது கட்சி ஒரு பை எலெக்ஷனில் உடனே தைரியம். இந்த விஜய்க்குலாம் பை எலெக்ஷன் சான்ஸ்லாம் வந்தது நிறுத்தலை. ஆனால் ஏடிஎம்கே எம்ஜிஆர் அவர்களுக்கு பை எலெக்ஷன் சான்ஸ் வந்து கட்சி ஆரம்பித்த ஒரே வருஷத்தில் மாயத்தேவர்னு ஒருத்தர் போட்டு ஜெயிச்சார். சிட்டிங் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் தோக்கடிச்சார், சிட்டிங் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் தோக்கடிச்சார் ஒரு பை எலெக்ஷனில். இந்த மாதிரிலாம் யாருமே பண்ணதில்லை. அதுவும் புது கட்சி ஆரம்பித்து ஒரே வருஷத்தில் பண்ணதில்லை. அப்போ திண்டுக்கலுக்கு இவர் பயணம் பண்ணுறார். சகுந்தலாதேவி ஐஏஎஸ்னு அப்போ ஒரு ஐஏஎஸ் இருக்காங்க, அவங்க அதை நினைவு பண்ணுறாங்க. திண்டுக்கல்ல அவர் பயணம் பண்ணும்பொழுது ஏறக்குறைய தென் தமிழ்நாடே திரண்டு வந்துச்சு. அப்போ கூட இவ்வளோ பேர் சாகலாம். ஒரே ஒரு சுப்பிரமணியன் ஒருத்தர் இறந்துட்டார். ஆனால் அந்த சுப்பிரமணியன்றவருடைய குடும்பத்தை 10-15 வருஷத்துக்கு வச்சு காப்பாற்றினார் எம்ஜிஆர் அவர்கள். அது வந்து சகுந்தலாதேவி ஐஏஎஸ். அந்த சகுந்தலாதேவி ஐஏஎஸ் முகத்தில் தான் ஆசிட் வீசினாங்க. ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் ஆசிட் வீசினாங்க. ஜெயலலிதா அவர்கள் சொல்லி தான் வீசினாங்கன்னு குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் நிறுவனம் கூட ஆனது ஒரு வகையில். ஓகே, இப்பவும் சகுந்தலாதேவி ஐஏஎஸ் என் மூஞ்சில் ஆசிட் வீசினது ஜெயலலிதான்னு சொல்லுவாங்க. அந்த சகுந்தலாதேவி ஐஏஎஸ் சொல்கிறாங்க. இந்த சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரே ஒருத்தர் தான் இறந்து போனார். அந்த குடும்பத்தையும் 15-20 வருடங்கள் பார்த்தாரு. அவர் சாகிற வரைக்கும் அந்த குடும்பம் எப்படி இருந்துன்னு வருஷம் அப்டேட் கேட்பாராம் எம்ஜிஆர் அவர். அவ்வளோ பெரிய கூட்டத்தில் கூட ஒருத்தர் தான் சேர்த்துருக்காங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை. போராடம் பூரா மயங்கி விழுகிறானுங்க, சாகுறானுங்க. ஒன்று போகிற வழியில் சாகுறானுங்க, இல்லை வர வழியில் சாகுறானுங்க. ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. இல்லை போனால் பொதுமக்களை சாகடிக்கிறானுங்க, சின்ன குழந்தைகளை சாகடிக்கிறானுங்க. அப்படின்னு இருக்கிறதுனால விஜய்னால இந்த ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் நடத்த கூட முடியல. இவர் எப்படி தமிழ்நாட்டை ஆள போகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆசை எல்லாருக்கும் இருக்குது. இப்போ எனக்கும் ஒரு எம்எல்ஏ பதவி ஆகணும்னு ஆசை தான், உங்களுக்கும் இருக்கும். அதுக்குன்னு நீங்கள் அதற்கான ஒரு திட்டமிடல் இருக்கணும்ல. உங்கள் ஃபங்க்ஷனையே இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே ஒழுங்காக ஒரு நடைமுறைப்படுத்தி ஒரு நெறிமுறைகளோடு ஒரு ஆர்கனைஸ்டாக நடத்த தெரியல அப்படின்னா, அதுக்கு பயந்து நீங்கள் இன்றைக்கி மலேசியாவில் போய் நடத்துகிற ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் நாளைக்கு வந்து எப்படி நீங்கள்
சிஎம்மாக நாளைக்கு ஓட்டு கேட்க போவீங்க, ஒரு சிஎம் ஆகணும்னு ஓட்டு கேட்க போவீங்க, எப்படி நீங்கள் மக்களை போய் சந்திப்பீங்க? அப்படி இது யாரால் இப்போ இங்கே விஜய்க்கு மேலே யாருமே இல்லையா? விஜய்க்கு ஈக்குவலான அளவு கூட யாரும் இல்லையா? அப்போ அவங்களே அதெல்லாம் பண்ணியிருக்காங்களே. அப்போ அவங்களால ஏதோ நெறிமுறைப்படுத்த முடியுது, அந்த ரசிகர்களை நெறிமுறைப்படுத்த முடியுது. இது ஏதோ சொன்னால் அந்த ரசிகர்கள் புரிஞ்சுக்கிற தன்மையோடு இருக்கிறாங்க. விஜயோட ரசிகர்கள் புரிஞ்சுக்கிற தன்மையோடு இல்லை, விஜய்க்கு அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இல்லை. இதுதான் காட்டுது. இப்போ அதனால் அவர் மலேசியா போயிருக்காரு அப்படின்றது தான். அது போக இவனுங்களே வீடியோ போட்டுக்கிறாங்க, ஐயோ என்னுடைய தளபதியோட கடைசி வீடியோ, கடைசி இனிமேல் நான் தளபதி எப்போ பார்க்க போகிறேன்னு அழுகிறானு உட்காந்து. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏற்கனவே சொன்னது நான் தான், இப்போவும் சொல்கிறேன், இந்த 2026 முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உடனே பொங்கலுக்கு 2027 பொங்கலுக்கு இல்லைனாலும் கூட 2027 தீபாவளி தளபதி தீபாவளி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2027 தீபாவளி தளபதி தீபாவளி தான். அதனால் நீங்கள் ரொம்ப அழுது வைக்கலாம் வேண்டாம். அது பாட்டுக்கு அவர் படம் வரும். அவரே தான் சொல்லியிருக்காருல்ல. மமிதா பஜி என்ன சொல்கிறாங்க, அவர் மமிதா பஜி தான் இந்த படத்தில் ஜனநாயகன் படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படம் வந்து பகவத் கேசரியோட ரீமேக்கு. மமிதா பஜி உட்காந்து சொல்கிறாங்க, இல்லை நான் அவர்கிட்ட கேட்டேன், இல்லை அதெல்லாம் இல்லை, அரசியல் ஒன்றும் சரியில்லைன்னா நான் மறுபடியும் நடிக்க வந்துடுன்றாரு. நடிக்க வருவார். நீங்கள் ரொம்பலாம் ஃபீல் ஆக வேண்டாம். அதுவும் வந்து ஐயோ சென்னையில் நடத்த முடியல, என்னால் தளபதி பக்கத்தில் பார்க்க முடியல, என்னால் மலேசியா அவங்க இப்போவே டிக்கெட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ இவங்க பிரச்சனையே தான். இப்போ இன்னொன்று சொல்கிறேன், அங்கே உள்ள எதிர்கட்சிகளில் சின்ன சின்ன சோசியல் மீடியா பதிவுகள்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. என்னென்னா, இவங்க ஏற்கனவே அங்கேயே குரங்கு சட்டை பண்ணி அங்கேயே இருக்கிறவங்க அப்புறம் கொண்டுப்பட்டவனுங்க. அதே மாதிரி இங்கேயும் இப்போ நடக்காதுன்றது என்ன கேள்வி? யார் அதுக்கு உத்தரவாதம் தரா? விஜய் உத்தரவாதம் தருவாரான்னு கேட்குறாங்க. இப்போது ஏற்கனவே ஸ்டேட் லெவலில், மாநில லெவலில் இருந்த பிரச்சனையை இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தேசிய லெவலில் ஆக்கினாங்க. நேஷனல் லெவலில் ஒரு பெரிய கொழுந்துட்டு இருந்துச்சு. இன்டர்நேஷனல் லெவல்லையும் அதோட அட்ராக்ஷன்லாம் வந்துச்சு. ஜப்பான்லேருந்து, சைனாலேருந்து, யூகேலேருந்துலாம் அம்பாசிடர் வந்து இந்த சம்பவத்தை பற்றி எழுதுனாங்க, பேசுனாங்க, வச்சாங்க. இப்போ இதை மலேசியாவில் கொண்டு போய் அங்கே ஏதாவது செட்டப் பண்ணிட்டானுங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நேஷனல் ப்ராப்ளமாக மாறிடும். அதுக்கப்புறம் விஜயை கைது பண்ணுற அளவு கூட வரும். இப்போ அதுதான் எதிர்கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி அமைப்புகளில் சின்ன சின்ன ஹியூமன் ரைட்ஸ் அமைப்புகள்லேருந்து மலேசியாவிலேருந்து எழுதுகிறாங்க. அந்த பதிவுகள் ஒன்றா வந்துக்கிட்டு இருக்குது. அதில் இவங்க சொல்கிறது என்னென்னா, இது மறுபடியும் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உண்டாக்கிருச்சுன்னா, ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து விஜய் ரசிகர்கள், கொஞ்சம் பணக்கார விஜய் ரசிகர்கள் எல்லாம் கிடையாது, இந்த ஆச்சரியக்குறியில் முக்கியமான ஆச்சரியக்குறியெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட்டை போட்டு நான் அங்கேயே போகலாம் அப்படின்னு. இப்போ டிக்கெட் போட்டால் தான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் ரேட்டு கரெக்டாக இருக்குன்றதால ஃபுல்லாக ஏர் ஏசியாலையும் இண்டியோலையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க போல். போய் அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6500, 4000, 2000 3 டிக்கெட் இருக்குது. அதுலேயும் டிக்கெட்டுகள் எடுக்க முடியுமா, வைக்க முடியுமான்னு எடுத்துக்கிட்டு. இன்னும் இதில் முக்கியமாக கேரளா, இங்கே கேரளாவிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவத்திலே பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து வந்த ரசிகர்கள்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் நல்ல உயிரோடு போயிட்டானுங்க, இல்லைன்னா அது வேறு மாதிரி பிரச்சனையாக இருக்கும். அதே கேரளாலேருந்து போட்டு மலேசியாவுக்கு போகணுன்னு ஒரு குரூப்பு போயிட்டு இருக்காங்கன்னா, ஸோ மலேசியாலையும் ஏதாவது ஒழுங்கு இல்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானுங்கன்னா அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே குனியை வச்சு பின்னாடி இருக்கிற சதையை பூரா உருவிட்டு அனுப்பிடுவானுங்க. நீ அங்கே போயிட்டு நான் தளபதி ரசிகன், என்னை வந்து நீங்கள் இது திமுக ஸ்டாலின் வந்து எங்களை இது பண்ண விட மாட்டாரு, எங்கள் பஸ்ஸை போக விட மாட்டாரு, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக சதையை பூரா உருவி வெறும் தோலோடு எலும்போடு அனுப்புவாங்க. அதை வாங்கிட்டு வர வேண்டியதான். அதனால் விஜய் ரசிகர்கள் இங்கே நீங்கள் ஆடுற மாதிரி அங்கே போய் ஆடிட முடியாதுன்றது ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கலாம். இவ்வளவுதான் விஜய் அவருடைய ஆடியோ லான்ச் முடிஞ்சதுக்கப்புறம் படம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரியும் பராசக்தி கூட கிளாஷ். இப்போவே ரெட் ஜெயண்ட் வந்து 90% தேட்டர்களை வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டான். அதான் அன்றைக்கி சொன்னதான் இன்றைக்கி மறுபடியும் சொல்கிறேன். இந்த 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய ஜனநாயகன் படம் நல்லா இருந்ததுன்னா, இருந்தாலும் என்னன்னா பாதிக்கு மேலே 70% மேலே ஸ்க்ரீனை பராசக்தி எடுத்துருவான். ஏன்னா அவன் ஆல்ரெடி பேசிட்டான். பண்ணுற மாதிரி இருக்கேன், ஒரு பாலிடிக்ஸ் சம்மந்தமாக பண்ணுற மாதிரி எதாவது கரெக்டாக இல்லை நடக்கும் சார். இப்போது எதுக்கு சார், இப்போ நீங்கள் நானும் நண்பர்கள், உங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவேன். நீ என்னைய மேடை போடும்போது கூட நீ என்னை திட்டிகிட்டு இருக்க தம்பி, அப்போ அப்படிங்கும்போது நான் உனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? இது என்ன பாலிடிக்ஸு? நீ இது பாலிடிக்ஸ்ன்றது விடு, நீ என்னைய தானே திட்டுற மேடைக்கு ஏறி, அப்புறம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? மாறாக நான் உன்னையும் வளர விடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். இதில் என்ன தப்பு இருக்குது? சரி, என்கிட்ட அத்தாரிட்டி இருக்குது, என்கிட்ட பவர் இருக்குது, ரைட்டுங்களா? நான் இல்லீகலாக எதுவும் பண்ணலையே. என்ன பண்ணுறேன், ஃபோன் அடிக்கிறேன், தம்பி திருநெல்வேலியில் 3 தேட்டரா எனக்கு தான் கொடுக்கணும், சும்மா வருவான் தளபதின்ட்டு வருவான், டிவிக்கேன்னு வருவான், அவன்கிட்ட கொடுத்த அப்படின்னா அவன் இதோட கடைசி படம்ன்றான், அதோட போயிடுவான். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு படமும் வராது, ஏன்னா அதுக்கப்புறம் படத்தை போகிறேன் நான் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நான் பேசுவேன். இதில் என்ன இருக்குது? இதில் என்ன தப்பு இருக்குது? நான் உள்ளதை சொல்கிறேன், ரைட்டுங்களா? அப்போ என்ன பண்ண, ஐயா நீ ஒன்றும் இல்லை, 9ஆம் தேதியிலேருந்து அவர் படம் ஓடட்டும், 14ஆம் தேதி நீட்டாக எடுத்து உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன் அப்படிமா. அதுதான் எல்லா தேட்டருக்காரனும் பண்ணுறான். ஏறக்குறைய 1070 ஸ்க்ரீன் இருக்குது தமிழ்நாட்டில். 1070 ஸ்க்ரீனில் கிட்டத்தட்ட 250 ஸ்க்ரீன் வந்து பராசக்திக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பராசக்தி சரியாக போகலை, இது என்ன எந்த படம், ஜனநாயகன் வந்து கத்தி அளவுக்கு துப்பாக்கி அளவுக்கு ஹிட்டு, ஏன்னா கடைசி ஹிட்டே விஜய்க்கு தான், கத்தி அளவுக்கு துப்பாக்கி அளவுக்கு ஹிட்டுனா மறுபடியும் ஸ்க்ரீனை பாதியாக பிரிப்பாங்க. ஓடாத படத்தை வச்சு நீ ஓட்ட முடியாது, எப்படினாலும் உனக்கு வருமானன்றது முக்கியம், அது உதயநிதிக்கு நல்லாவே தெரியும். அப்படின்றதுனால க்ளீனாக 14
இதில் ஓடலையோ, அதாவது ஒரு வேளை ஜனநாயகம் ஓடலையோ 10 நாள் க்ளீன் பண்ணி தேட்டரை கையில் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் விஜய்க்கு வாழ்வா சாவான்ற படம். எப்படி இந்த அரசியல் இந்த 2026 எலெக்ஷன் அவருக்கு வாழ்வா சாவாவோ அதே மாதிரி இந்த ஜனநாயகன் படம் வந்து ஓடியே ஆகணும் அப்படின்றது அவருக்கு ஒரு வாழ்வா சாவான்றது. ஏன்னா இல்லை கடைசி படம் அட்டர் ஃப்ளாப்னு வைங்களா, அது யாருக்குமே கஷ்டம். இன்றைக்கி கமலஹாசன் இருக்கட்டும், இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கட்டும், எந்த ஒரு நடிகராக இருக்கட்டும் அவருடைய கடைசி படத்தை தேடி ஓடுவாங்க. அது எவ்வளோ பெரிய படமாக்கணும் இப்பவும் பாருங்க சுந்தர்சி கையில் இல்லை. ஆனால் நேஷனல் டைரக்டர்ஸ் கூட கதை கேட்க ஆரம்பிச்சிட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதே மாதிரி கமலஹாசனும் அடுத்து என்னென்னு அவங்களுடைய கடைசி படம் மிகப்பெரிய படமாக இருக்கணும் அப்படின்ற இறப்புன்றது யாரையும் எப்பவும் தேடி எப்போனாலும் தேடி வரும். அவங்களுடைய முடிவுன்றது எப்போனாலும் தேடி வரும். இப்போ சிவாஜி கணேசன் அவர்களே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் யாரை கூப்பிட்டு உட்காந்து சொல்கிறார் அப்படின்னா சூர்யாவுடைய அப்பா சிவகுமார் அவர்களை கூப்பிட்டு சொல்கிறார், யாருமே படம் வந்து கேட்க மாட்றாங்க, எல்லோரும் கேட்குறவங்க பூரா அண்ணன் கதை அப்பா கதைன்றாங்க, நீ என்ன சொல்கிற நடிக்க போயிடவா அப்படின்னு கேட்குற. அதுக்கப்புறம் தான் நடிக்க ஆரம்பிச்சு தான் படையப்பா தான் ஒரு கடைசி படம். எவ்வளோ பெரிய ட்ரிபியூட் தெரியுமா? அதாவது யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு ட்ரிபியூட் அந்த மனிதருக்கு. ஏன்னா அந்த படத்தில் தலைவர் நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாருக்கும் முன்னாடி, நீங்கள் தான்ப்பா எங்கள் எல்லாருக்குமே முன்னாடி அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவார். அதில் போய் அந்த தூணு நான் வாழ்ந்து வந்த அந்த இடத்த நான் கட்டி பிடிச்சி அழுகிற அப்படி 2 நிமிஷம் அழும்பொழுதுலாம் அது கம்ப்ளீட்டாக தமிழ் சினிமாவுக்கே அது ஒரு பெரிய டெஸ்டமெண்ட் மாதிரி. ஸோ அப்படி ஒரு ட்ரிபியூட். அந்த மாதிரி ஒரு ட்ரிபியூட்லாம் எல்லாருக்கும் அமைஞ்சிருமான்னு அமையாது. இப்போது இவர் இறந்து போனார் இல்லையா, நம்ம புனித் ராஜ்குமார், அதெல்லாம் வந்து ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு இழப்பு, யாருமே எதிர்பார்க்காத ஒரு இழப்பு. ஜேம்ஸ்னு ஒரு படம், அந்த படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாதி டப்பிங்கில் படம் இறந்து போயிட்டார். டப்பிங் கொடுக்குறது அவங்க அப்பா அவங்க அண்ணனை கூப்பிட்டாங்க. சிவராஜ்குமார் போகிறார் டப்பிங் ஸ்டுடியோவில் போய்ட்டு 1/2 மணி நேரம் டப்பிங் ட்ரை பண்ணுறாரு, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வெளில வந்துட்டாப்புல. அப்புறம் அவரை மாதிரி பேசக்கூடிய ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வச்சு அவரை வச்சு அந்த படம் டப்பிங் பண்ணி கடைசி வரைக்கும் அந்த ஜேம்ஸ் படம் வந்து முதல்ல இவர் குரல் இருக்கும், 2வது வேறு மாதிரி குரலில் இருக்கும். ஆனாலும் அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு அவன் அழுதுட்டு வெளில வருவான். அந்த படம் ஹையஸ்ட் கலெக்டட் மூவியாக இருந்தது ஜேம்ஸ். ஸோ இந்த மாதிரி கடைசி படத்தை தேடி ஓடுவாங்க. அப்படிங்கும் பொழுது விஜய்க்கு ஜனநாயகன் ஒரு கடைசி படமாக இருக்கும் பொழுது அதுக்கு ஓடியே ஆகின்ற ஒரு கட்டாயம். அது போக அவர் வந்து நம்ம போன வாரம் பேசுன மாதிரி பெண்ணியத்தை பற்றியும் பெண் அடிமைத்தனத்தை பற்றி அதேமாதிரி பெண்கள் பாதுகாப்பை பற்றி அந்த படத்தில் பேச போகிறார். பகவத்கீதையோட ரீமேக் தான். அப்படிங்கும்பொழுது அது அதை தான் சொல்லுது. அப்படிங்கும் பொழுது அது எந்த அளவுக்கு ஒக்காவரும் எடுக்கும் அப்படின்றதெல்லாம் அதில் இருக்குது போல். ஸோ அதை மீறி படம் வந்து ஜெயிச்சா இவருக்கான கடைசி படத்துக்கான ஒரு பெரிய ஹைப்போட வெளியில் போவார். இல்லைனாலும் வந்து as I said லைக் இந்த 2027 ஒரு அடுத்த ஒரு தளபதி படம் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆமாம், ஓகேண்ணா. நிறைய தகவல்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆடியோ லான்ச் எப்படி நடக்க போகுது அப்படின்னு தெரில, ஆச்சரியக்குறிகள் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில, நிறைய தகவல்கள் சொல்லிட்டீங்க. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.